ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்க்க போகிறது எங்கள் மதுரை ஸ்பெஷல் பருத்தி பால். அது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு கொஞ்சம் பருத்தி கொட்டை 100 கிராம் எடுத்திருக்கேன். அது நல்லா டர்ட் இல்லாமல் மண் தூசி இல்லாமல் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த பருத்தி கொட்டையோட கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு நாள் நைட்டு ஊறுறதுக்கு சோக் பண்ணி வச்சுருங்க. அந்த ஊறின பருத்தி கொட்டையோட கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடுங்க. நம்ம தேங்காய் பால் எடுக்கிற மாதிரி 1 பால் 2 பால்னு சொல்லி எடுத்து ஃபில்டர் பண்ணி அந்த பாலை எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பச்சரிசியோட ஏலக்காய், கிராம்பு, சுக்கு, மிளகு இந்த 4 ஐட்டம்ஸையும் போட்டு கொஞ்சம் குறைன்னு அரைச்சிக்கோங்க. ரொம்ப ஃபைனாக அரைச்சிடாதீங்க. அதுக்கப்புறம் வெல்லம் எடுத்திருக்கேன். ஸோ வெள்ளத்தில் 1½ கப்பு வெல்லம்னா 2 கப்பு தண்ணி ஊற்றி அதை சைட் பையில் நம்ம கரைச்சிக்கணும். வெல்லம் கரைஞ்சா போதும். கரைஞ்சிருச்சுன்னா அமர்த்திடுங்க. அதுக்கப்புறம் நான் இன்னொரு அடுப்பில் வந்து பருத்தி பால் ஊற்றி வச்சுருக்கேன். ஸோ அது பாயில் ஆகணும். கொஞ்சம் கிளறிட்டே இருங்க. இதுக்கு போய் சைடில் நம்ம அரிசி மாவு கரைச்சி வச்சுருக்கோம்ல, அதோட கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா ஃபைன் பேஸ்டாக ஆக்கிக்கோங்க. அந்த மிக்சர் கொஞ்சம் லூஸாக இருக்கணும். அப்போ தான் நம்ம ஊற்றுறப்போ கெட்டியே ஆகாமல் பால் கொஞ்சம் நல்லா வரும். ஸோ பருத்தி பாலுக்கு இந்த மாதிரி பொங்கி வந்துட்டுருக்கும். ஸோ இந்த சமயத்தில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பாலை ஆட் பண்ணிக்கிட்டே வரணும். கொஞ்சம் கெட்டியாகாமல் பார்த்துக்கோங்க. மெதுவாக அப்படியே ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. எந்த லம்ஸும் இல்லை. இப்போ அந்த பருத்தி பாலோட நம்ம வெள்ளைப்பாகு ஊற்றுறோம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெள்ளைப்பாகு ஊற்றுறோன்னு கொஞ்சம் தேங்காய் பூ போட்டு நல்லா கிளறி விடுங்க. வெள்ளம் கலராக இருந்துச்சுன்னா நம்ம பருத்தி பாலும் நம்ம கலர்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ மேலே கொஞ்சம் ஏலக்காய் பொடி, சுக்கு பொடி போட்டு சர்வ் பண்ணுங்க. தேங்க்யூ.